வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் பேரு ஒன் ஷாட் மூவி. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு கீர்த்தி சுரேஷ், ராதிகா சரத்குமார் நடிப்பில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டார்க் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவியான ரிவால்வர் ரீட்டா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயினி ரீட்டா தன்னுடைய அம்மா, அக்கா, குழந்தைகளோட ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு மிகப்பெரிய ரவுடி தவறுதலாக அட்ரஸ் மாறி போய் வந்துருதான். அங்கே இவங்களுக்குள்ள நடந்த சண்டையில் அந்த ரவுடி இறந்து போயிருந்தான். இதுக்கிடையில் பர்த்டே பார்ட்டிக்கு இவங்க சொந்தக்காரங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பாடி அப்புறப்படுத்தணும்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. கடைசியாக இறந்து போன வில்லனோட மகன் ஒரு பக்கம் தன்னோட அப்பாவை தேடிக்கிட்டு இருக்க, அவனோட அப்பா இறந்து போன விஷயம் வில்லனுக்கு தெரிய வருது. தன்னோட அப்பாவோடைய சாவு காரணமானவங்களை கொல்லன்னு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கான். கடைசியமாக படத்தோட ஹீரோயின் டெட் பாடி அப்புறப்படுத்தினாங்களா இல்லையா, ஹீரோயினி வில்லனுக்கிட்ட இருந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினாங்களா இல்லையா, இப்படி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டோட சொல்லக்கூடிய ஒரு படம் தான் ரிவால்வர் ரீட்டா. இந்த படத்துடைய முழு கதைக்களத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கேட்குறது ஒரே விஷயந்தான். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்லேயே புதுச்சேரியில் கதை ஆரம்பிக்குது. நம்ம படத்தோட ஹீரோயினி ரீட்டா ஒரு சிக்கன் கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னுடைய அம்மா, செல்லம்மா, 2 தங்கைன்னு இப்படி ஒரு பெரிய குடும்பத்தையே காப்பாற்றிட்டு இருக்காங்க. இவங்க குடும்பம் ஒரு சாதாரண கஷ்டப்பட்டு வாழ்கிற குடும்பம். இவங்க குடும்பத்துக்கு ஒரு சோகமான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உள்ளூர் ரவுடி ஏமாத்துனதுனால மன உளைச்சல்ல இருந்த ரீட்டாவோட அப்பா தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்தாரு. அதோட வலி இன்னும் ரீட்டாவோட மனசுல இருக்கு. இப்படி இருக்கிற சமயத்தை தான் ரீட்டாவோட அக்கா பொண்ணுக்கு பிறந்தநாள் வருது. வீடெல்லாம் ரொம்ப அமர்க்களமா இருக்கு. பார்ட்டிக்கு சொந்தக்காரங்கள்லாம் வர போற கரெக்டாக அந்த நேரம் பார்த்து சரக்கை போட்டுட்டு தள்ளாடி தள்ளாடி வர்றான் ஒரு பயங்கரமான ரவுடி. அவன் பேர் தான் டிராகுலா பாண்டியன். இந்த ரவுடி தவறுதலா தள்ளாடிக்கிட்டே ரீட்டா வீட்டுக்கு வந்துருதான். வீட்டுக்குள்ள சத்தம் சண்டைன்னு பாண்டியனை வெளியே துரத்த முயற்சி பண்றாங்க ரீட்டாவும் அவங்களுடைய அம்மாவும். அங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டே. ரீட்டாவோட அம்மா எதிர்பாராத விதமா அடிச்சதுனாலயா என்னன்னு தெரியல, அந்த ரவுடியும் அங்கேயே கீழே விழுந்து இறந்தும் போயிருந்தான். இப்போ எல்லாருமே வீட்டில் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஒரு ரவுடி, அதுவும் சிட்டியவே ஆட்டி படைக்கிற ரவுடி, ரீட்டா வீட்டில் செத்து கிடக்குறான். ரீட்டாவோட குடும்பமும் சாதாரண குடும்பம். போலீஸ்னு போனால் என்ன ஆகுமோன்னு ஒரு பயம். அதான் ரீட்டாவும் ஒரு முடிவு எடுக்கிறா. வரப்போகிற விருந்தாளிகளுக்கு தெரியாமல் இந்த பணத்தை எப்படியா நம்ம டிஸ்போஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்து, அதுலேருந்து தான் டார்க் காமெடி ஆக்ஷன் படம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. அந்த ரவுடியோட பணத்தை ஒரு மூட்டையில் கட்டி ரகசியமாக தூக்கிட்டு போகிறாங்க. இதில் வர காமெடிகள் சும்மா வேற லெவலில் இருக்குது. பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறது, எப்படி மறைக்கிறது, ஒரே குழப்பம். இவங்க குடும்பம் ரொம்ப பயந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் அதிகரிக்க நம்ம படத்தோட வில்லனான பாண்டியன் சாதாரணமான ஆளே கிடையாது. இப்போ 3 குரூப் ரீட்டாவையும் ரீட்டா குடும்பத்தையும் தேட ஆரம்பிக்குது. அதில் பாண்டியோட ஆப்போசிட் கேங்கு. பாண்டியை கொல்ல கூலிப்படையை ஏவி விட்டவன் தான் ரெட்டி. அவன் பாண்டியோட தலையை அவனுடைய மகனுக்கு கொடுக்கணும்னு திட்டம் போடுறான். இப்போ அந்த கூலிப்படைக்கு பாண்டியோட உடல் வேணும். அதுக்காக அவன் ஒரு பக்கம் தேடுறான். அதே மாதிரி டிராகுலா பாண்டியனுடைய மகன் தான் சுனில். அவனும் தன்னுடைய அப்பாவை தேட ஆரம்பிக்கான். அந்த சுச்சுவேஷனில் தான் டிராகுலா பாண்டியன் இறந்த விஷயம் தெரிய வர அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்க துடிக்கிறான். இந்த 2 பேர் மட்டும் இல்லாமல் ரீட்டாவுக்கு ஏற்கனவே லோக்கல் உள்ளூர் போலீஸுக்கு கூட மோதல் இருக்கு. அவனும் இவங்களை பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வர ஆரம்பிக்குது. அவனும் இதை வச்சு ரீட்டாவோட குடும்பத்தை பழி வாங்கவும் முடிவு பண்ணுறான். ஒரு உடலை டிஸ்போஸ் பண்ண போய் இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம்னு மொத்த குடும்பமும் குழப்பத்தில் இருக்காங்க. இப்படி 4 பக்கத்துல இருந்தும் ஆபத்து வர ரீட்டா தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற பொறுப்பு ஹீரோயினிக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. கையில துப்பாக்கி கிடைக்குது. அந்த துப்பாக்கி டிராகுலா பாண்டியனை கொன்னது. அது இப்போ நம்ம ஹீரோயினி ரீட்டாவுக்குள்ள பழி வாங்கணுங்கிற எண்ணம் வருது. குடும்பத்தையும் காப்பாற்றணும், அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு எண்ணமும் அவளுக்கு தோணுது. அப்படிதான் சாதாரண ரீட்டாவா இருந்தவ இப்போ ரிவால்வர் ரீட்டாவா மாறுதா. ஒரு பக்கம் ரவுடிங்க, ஒரு பக்கம் கூலிப்படை, ஒரு பக்கம் போலீஸ்னு இதற்கிடையில் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தரை மோத விடணும். அப்பதான் நாம தப்பிக்க முடியும்னு ரீட்டா முடிவு எடுக்கிறா. இதுக்கு மேல ஒரு சூப்பரான திட்டமும் போடுறா. அப்படியே எல்லா ரவுடிகளையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு சுட்டுக்கிட்டு செத்து போற சுச்சுவேஷனையும் உருவாக்குறா. இதுல வர்ற காமெடி ட்விஸ்ட் எல்லாம் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். ரீட்டா நினைச்ச மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து சுட்டுக்கிட்டு செத்து போறாங்க. கடைசியா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் முடிவு பண்ண மாதிரியே காப்பாத்திடுறா. கடைசியா நம்ம ரீட்டாவோட அப்பா சாவுக்கு காரணமா இருந்த அந்த ரெட்டியவும் சுட்டு கொண்டுதா. ஒரு சாதாரண பொண்ணு எப்படி ஒரு அசாதாரண சுச்சுவேஷன்ல ரிவால்வர் ரீட்டாவை மாறி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னை சுற்றி உள்ளவங்களையும் காப்பாத்தினான்னு ஒரு வெறித்தனமான கதை இங்க முடியுது. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணேன். பாய் மக்களே. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த முழு படத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.